ஹலோ ப்ரோ. இல்லையா ரூமை செக் அவுட் பண்ணிட்டு இது என்ன செரண்டி பீச் வந்துட்டோம். கொஞ்சம் டயர்டாக இருக்குது ப்ரோ. ட்ராவல் எப்போ முடிப்போன்னு இருக்கு அப்பாடி. பேரடைஸ் பீச்சில் போயிட்டு இது செல்ஃபி ஸ்டிக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மவுண்டெல்லாம் ஃபிட் பண்ணி எல்லாம் வச்சிட்டோம். கரெக்டாக கேமரா உடஞ்சி. இது கேமரா இது மவுண்ட்லாம் உடஞ்சி ப்ரோ. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் மவுண்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா மவுண்ட் அதுவும் செட் ஆகலை. இப்போ இது வந்து கேமரா ஒட்டே இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக வீடியோ நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சுது. ஒரு வழியாக செரண்டி பீச்சும் பார்த்தாச்சு ப்ரோ. சான்ஸ் இல்லைன்னு நினச்சேன், பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். பேரடைஸ் பீச்சு, செரண்டி பீச்சு, அடுத்து வந்து ஸ்ட்ரீட் ஆல்மோ ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரீட் அதுதான் போயிட்டுருவோம். அதை முடிச்சுட்டு அடுத்த பிச்சாவரம் தான் ப்ரோ டேரெக்டாக. பாண்டிச்சேரினாலே சரக்கு தான் போல ப்ரோ, மற்றதெல்லாம் எதுவும் இல்லை. பேரடைஸுமே காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் க்ரௌண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே சான்ஸ் இல்லை. ஈவினிங் வந்து 4 o'clock to 6 o'clock அந்த டைமில் தான் க்ரௌட் இருக்கும். மற்றபடி நாங்கள் போனது வந்து 11 மணிக்கு நாங்கள் போனோம். 11 மணிக்கு போய்ட்டு ஒருத்தரும் இல்லை, சரியான வெயில். ஆனால் இந்த ஈஸ்ட் தமிழ்நாட்டில் தான் ப்ரோ சரியான வெயில் அடிக்குது. அங்கிட்டு கூட வெயில் பெருசாக இல்லை. நிறையலாம் அந்த கூடலூரா அந்த சைட்லாம் வெயிலே தெரியல ப்ரோ. கிட்ட சரியான வெயில் அடிக்குது. பாண்டிச்சேரி சைடு, இந்த சைடு ஈஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் சரியான வெயில். இந்த ஊருக்கு பக்கத்து ஊர் 1.5 கிலோமீட்டர் மழை அப்படி பெய்யுது. இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வெயில். மேக்சிமம் கோயம்புத்தூருக்கு அங்கிட்டே வெயில் இல்லை. கோயம்புத்தூர் அந்த சைடு அப்படியே வெயில் அதிகமாக தெரில. பட் நாங்கள் போன டைம் அப்படி இருந்துச்சுன்னு தெரில. என்னன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ப்ரோ. அந்த பேரடைஸ் பீச் போயிட்டு அந்த கரெக்டாக அந்த 6 மாதிரி இருக்கு பார்க்கிங்கில் நின்று பேசிகிட்டு இருந்தேன்ல. அதுக்கப்புறம் மவுண்ட்டில் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது செல்ஃபி ஸ்டிக்கில் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணேன். மவுண்ட்டு கரெக்டாக உடஞ்சி கேமராவே கீழே வந்துருச்சு ப்ரோ. லைட்டாக அந்த லென்ஸில் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ இதுவுமே மவுண்ட்டு ஹெல்மெட்டை ஒட்டி தான், ஒரே ஒரு மவுண்ட் இருந்துச்சு, அது ஹெல்மெட்டை ஒட்டி தான் போடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வீடியோ எப்படி இருக்குன்னு தெரில. கொஞ்சம் வியூ நல்லபடி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஃபுல்லு ப்ரோ பவர் மட்டும் தானா? போட்டுக்கொண்டுதான் எப்பா. நார்மல். தேங்க்ஃபுல். 50 முடிச்சிருங்க. 950. ஃபோன்பே ஒன்று. ஃபோன்பே. ஜிபே பண்ணிட்டீங்களா? $950. இது பீச்சுக்கு ரைடிங் ஜாக்கெட்டு எதுவுமே இல்லாமல் போனோம் ப்ரோ. ஒரே இதான் ஒரு மாதிரி இருந்துச்சு வண்டி ஓட்டவே. ஒரு 2 நாள் ஃபுல்லாக அந்த வெயிட்டை தூக்கிக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டவும், பின்னாடி பேகு அதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டவும் அது ஒரு மாதிரி இருக்குது. திடீர்னு பேகு ரைடிங் ஜாக்கெட்டு எதுவுமே இல்லாமல் ஓட்டவும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கு வண்டி. ஒரு மாதிரி இருக்கும் அப்படியே, பாடி வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சா ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் பர்ஃபெக்டாக திரும்பி அதே மாதிரி இருக்குது.
ஒரு 2 நாளைக்கு திருப்பி அதே மாதிரி இருக்கும். எதுவுமே இல்லாமல் ஒர்க் போகும்போது எதுவுமே இல்லாமல் போகாம திரும்பி அதே மாதிரி ஃபீல் ஆகும். என்ன இதான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரீட்டு இதை பார்க்க வந்தோம். பில்டிங் கலர்ஃபுல்லா இருக்கும், அதுதான் இடம். அப்படியே நேரா போனா பீச். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரீட்டு, இது வராமே இருந்திருக்கலாம். இடம் அதான் வந்த கிளைமேட் தெரியல, வெயில் போட்டு கொளுத்துதா, அதான் கடுப்பாது. கிளைமேட்டுக்கும் இந்த ஸ்ட்ரீட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே. அது நைட்லாம் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக லைட் இருக்கும். இன்னும் இது ஃபுல்லாமே அந்த ஏரியா தான் மொத்தமாக. பைத்தியக்காரனா இருப்பான் போல. இண்டிகேட்டர் எங்கிட்டா போட்டு எங்கிட்டா திரும்புற ப்ரோ. பாண்டிச்சேரியிலே லஞ்சம் முடிச்சாச்சு ப்ரோ. ஒரு எக்கு பிரியாணி உக்கால வழி 150 ரூபா. பாண்டிச்சேரி லஞ்சம் முடிச்சுட்டு இப்போ பிச்சாவரம், கரெக்டாக பிச்சாவரம் போய் போட்டிங் போகணும் ப்ரோ. அங்கே 3 மணிக்கு 3:30 போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் 4 மணி வரைக்கும் தான் டிக்கெட் தருவாங்களாமா. அது போயிட்டு போட்டிங்கை போயிட்டு டைரெக்டாக வீடு தான் ப்ரோ. என்ன ப்ரோ பஸ் இது நம்ம இதை கவனிக்கல. அடியில் பாட்டம் பாருங்க, கீழே கலந்து விழுந்துரும் போல 2 மேடு ஏறி இறங்கினா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? போனை காதில் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பாண்டிச்சேரி சிட்டியில் ஹெல்மெட் போடாமல் மெயின் சீட்டில் இவ்வளோ பேர் ஓட்டுறாங்க. திருச்சியிலலாம் ஒருத்தன் சுத்தனா உட்கால் என்ன அவனுக்கு நேரம் ஃபைன் ஒரு 10,000 ரூபா போட்டுருப்பாங்க. இங்கன்னா மெயின் சிட்டியில் நாங்கள் மட்டும் தான் ஹெல்மெட் போட்டு போகிறோம். வர ஒருத்தனாச்சும் ஹெல்மெட் போட்டுருக்கானா? பாண்டிச்சேரியில் ரூல்ஸே கிடையாது போல ப்ரோ. எல்லாம் சரித்து இருக்கலாம் போல. இங்கே ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனா அது நாங்கள் மட்டும்தான். எவனாச்சும் ஒருத்தன் போட்டிருக்கானா பாருங்க, கண்ணு கெட்டவங்க ஒருத்தன் தலையில ஹெல்மெட் கிடையாது. இதுல வேற தலைக்கு ரவுடி கட்டு வேற ஆப்போசிட்ல. இங்க பாருங்க, எங்க ஆப்போசிட்ல பாருங்க, எங்க ஒரு ஹெல்மெட் இருக்கு தலையில. என்ன ப்ரோ, நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். எவன் ஹெல்மெட் போட்டா என்ன போடாட்டி நமக்கு என்ன, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போக வேண்டியதான். இந்த வழியா தான் ப்ரோ போனோம். ஆக்சுவலா பேரடைஸ் பீச்சுக்கு இந்த சைடு தான். இந்த 6 பேர் பேரடைஸ் பீச்சில் தான் ஜாயின் ஆகுது. ஐயோ ஜஸ்ட் மிஸ், எனக்கு கொஞ்சம் இருந்தால் மொபைல் விழுந்துருக்கும். கரெக்ட் டைமில் பார்த்தேன். லாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நல்ல வேலை இவ்வளோ நேரம் எங்கேயும் விழுவலையே. மொபைல் ஹோல்டரில் மொபைல் வச்சுட்டு பார்த்தீங்களா, தான் கவனக்குறைவு. எல்லாத்தையும் எங்கேயாச்சும் விழுந்துருச்சுன்னா என்னடா ஏதோ பளிச்சு நடிகன்னு பார்த்தேன். வரும் தான் பேக் சைடு கரெக்டா. ஏடே யாரா நீ? பாருங்க கொய்யால புர்ரா இவனெல்லாம் என்னடா ஒரு ஹெல்மெட் போடாம இப்படி பண்ணிட்டுருக்கான். ஐயோ ஏய் இங்க பாரு, இதெல்லாம் எங்க போய் திருந்த போகுது? உருப்புறாது நாய். சர்ன்னு போறான். பின்னாடி திரும்பி பார்க்கறதா இல்ல ப்ரோ, இப்படி திரும்புறது. ஏய் என்னாச்சு? கண்ட வேலைக்கு போறாங்க ப்ரோ எல்லாம், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இண்டிகேட்டர் எடுத்து பின்னாடி விட்டுக்க.
இண்டிகேட்டர் தயவு செஞ்சு போடுங்க ப்ரோ. இண்டிகேட்டர் எதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. பல்ப் எதுவும் ஃபேஸ் போயிடும்னு போடாமல் இருக்காங்களா இல்லை என்னன்னு தெரில. அது ஒரு இப்படி ஒரு அடுத்தபடி அடுத்ததுல என்ன ஆக போகுது? அது அந்த பல்ப் இல்லாமல் இருக்கலாமே.